நேயர்களே, இன்றைய வாஸ்து மெடிக்கல் வாஸ்து. ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் சின்ன குழந்தைகள் தவிர எல்லோருக்கும் சுகர் இருந்து கொண்டு இருக்குது. பரம்பரையில் எல்லோருக்கும் சுகர் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஜோதிடத்தில் பல காரணங்களை சொல்லலாம். செவ்வாய் சரியில்லை, குரு சரியில்லை, இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, 6ஆம் ஆதி கெட்டு போயிருந்தால் ஒரு மனிதனுக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பரம்பரைக்கே சுகர் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாருங்க, சிந்தனைகள் அதிகமாக இருந்தால் சுகர் சாப்பிட்றனால கம்மி தவிர சிந்தனையும் நாம் சாப்பிடுகின்ற எண்ணெயினால், எல்லாரும் குளுக்கோஸு அது இது, நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சுகர் வந்துடும், சர்க்கரை கிழங்கு சாப்பிட்டா சுகர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்து என்ன சொல்லுது? ஒரு வீட்டின் வடக்கு திசையில் பிரச்சனை இருந்தால், வடகிழக்கில் பிரச்சனை இருந்தால், நீச்ச வாசல் இருந்தால் அந்த வீட்டில் எல்லோருக்கும் நோய் இருக்கும். சுகருக்கு முக்கியமான காரணம் சில ஜாதகத்தில் சுக்கிரனால் வரும், சில ஜாதகத்தில் மோஸ்ட் ஆஃப் தி ஜாதகத்தில் செவ்வாயினால் வரும், சில ஜாதகத்தில் குருவுடைய அமைப்பு சரியில்லைனாலும் வரும். அதில் பல விஷயம் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரொம்ப பெரிய விஷயம். இப்போது இந்த வடகிழக்கில் நீங்கள் துணியே துவைச்சால், வடகிழக்கில் வாஷிங் மிஷின், இப்போ யார் துணி கையிலேருந்து துவைக்கிறாங்க? கிராமத்தில் யாரோ துவைக்கிறாங்க. வாஷிங் மிஷின் வச்சால் அது டைரெக்டாக உங்கள் வருமானத்தை குறிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்தனை அதிகமாகும். வருமானம் குறைஞ்சால் என்ன ஆகும்? சிந்தனை அதிகமாக இருக்கும். சிந்தனை அதிகமானால் நைட்டு தூக்கம் வராது. நைட்டு தூக்கம் வரலைன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாது. சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகவில்லை என்றால் ஆசிடிட்டி ப்ராப்ளம் வரும், சுகர் வரும். எப்படி கனெக்ஷன் பார்த்தீங்களா? வீட்டுக்கு வடகிழக்கில் நீங்கள் துணி துவைச்சால், மிஷினை வைச்சால், வீட்டுக்கு வடகிழக்கில் சிவப்பு வண்ணம் இருந்தால் நோய் அதிகமாக இருக்கும். சமையலறை இருந்தால் நோய் அதிகமாக இருக்கும். பூஜை அறை இருக்கலாம், ஆனால் அதுலேயும் சிவப்பு கலர் இருக்கக்கூடாது. ஆஃப் ஒயிட் இல்லைன்னா மஞ்சள் இருக்கலாம். அதுக்கப்புறம் 2வது காரணம் வாங்க, நீங்கள் படுக்கிறது வடக்கு திசையில் இருக்கக்கூடாது. வடக்கில் நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் பாடியில் அதிகமாகும், சீதளம் வரும். சீதளம் ஏன் வருது? அதிகமாக சாப்பிட்டால். நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலை. ஒரு 6 to 8 hours அப்புறம் தான் சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் போனால் வெளியே ஒரு தோசை, ஒரு ஜூஸு, ஒரு முறுக்கு, ஒரு சமோசா, ஒரு கச்சோரி, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுலாமே கொஞ்ச நேரம். மத்தியானம் 1:30-2 மணிக்கு தானேப்பா சாப்பிட்டேன், 4 மணி ஆகிடுச்சு, சாப்பிடலாமே, 2 hour காலியாது. என்ன அதுக்கு? இந்த மாதிரி டைம் கொடுக்காம அடிக்கடிக்கு நீங்கள் சாப்பிட்டுன்னு இருந்தால் அது வயிற்றில் போய் கஃபம் கட்டும். கஃபம் அதிகமாக நின்று போனால் சுகர் வரும். உங்களுக்கு படுக்கிற அறை வடமேற்கில் இருந்து உங்களுடைய பெட்ரூம் அந்த கார்னரில் இருந்ததுன்னா உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பக்காவாக சவுத் வெஸ்டில் தென்மேற்கில் படுக்கிறேன், ஆனால் அதுலேயும் ஒரு திசை இருக்குது, சவுத் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட்டுக்கும் தென்கிழக்கு மத்திய பகுதிக்கும் நடு பாகம்
அங்கே படுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும், டிப்ரெஷன் வரும், தூக்கம் சரியாக வராது, உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் பரணைக்கு கீழே லாஃப்ட் அப்படின்வாங்க, இப்போ தான் ஃபர்னிச்சரில் கட்டுறது கிடையாது, பழைய வீட்டிலலாம் இருக்கும், அது கீழே தலை வச்சு படுத்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், தூக்கம் வராது, சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டுக்கு தலைவராக இருந்து நீங்கள் வடகிழக்கில் படுத்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும், சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீச்ச வாசல் தென்கிழக்கு, கிழக்குக்கு தென்கிழக்கு, தெற்கு மத்தியத்திலேருந்து தென்மேற்கு வரைக்கும் வாசல், சவுத் வெஸ்ட் வாசல், மேற்கில் தென்மேற்கு வாசல், வடக்கில் வடமேற்கு வாசல் இருந்தால் நீச்ச வாசலின் தோஷத்தினால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டேன்றாங்க பல பேர். இது ஏன்? அதனால் சுகர் வருது. ஏன் வருது அப்படின்னா, அந்த வீட்டுடைய பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்து அந்த வாசலுக்கு அக்கம் பக்கம் பெரிய பெரிய தண்ணீர் தொட்டிகள், ஷூ ரேக்குகள் அல்லது குப்பைகளை ஸ்டோர் பண்ணால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூமை கட்டிவிட்டால், அதில் நம்ம குளிக்கும் போது அந்த படிக்கட்டு நம்ம தலை கீழே இருந்தால், அந்த வீட்டில் சுகருடைய ஒரு தம்பியும் ஒருத்தர் இருக்கார், நமைச்சல், இட்சிங், அதெல்லாமே ரெண்டும் சேர்த்து வரும், சுகரோட அதுவும் வரும், அதிகமாக இருக்கும். காலை கையை சூத்தெல்லாம் நோண்டினே இருப்பாங்க பின்னால், அது இதுன்னு பெருசாக அவங்களுக்கு வந்துடும். எக்ஸிமா அப்படின்வாங்க. அதுவும் சேர்த்து வரும் அவங்களுக்கு. படிக்கட்டு கீழே குளித்து பாத்ரூம் இருந்து படுக்கிற திசை சரியில்லைன்னா இது ரெண்டும் கூடியே வரும். இப்போ அப்பாவுக்கும் இருக்குது, அம்மாவுக்கும் இருக்கும், பையனுக்கும் இருக்குது, பெரிய பையனுக்கும் இருக்குது, மருமகளுக்கும் இருக்கும், தாத்தாவுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் குடும்பத்துக்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுடைய பிரதான வாசல் நீச்ச வாசல், அந்த வீட்டின் சமையலறை தெற்கு திசையில் இருக்கும், தெற்கில் மத்தியத்துக்கு அப்புறம் தென்மேற்கு நடுவில் பாகத்தில் இருக்கும். அதனால் அந்த வீட்டில் எல்லோருக்கும் சுகர் இருக்கும். அல்லது மேற்கு மத்திய பகுதியில் சமையலறை இருக்கும், மேற்கு மத்திய பகுதியில் சமையலறை இருக்கும், அதனால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில வீட்டில் வடகிழக்கில் சமையல் அறை இருந்து வடமேற்கில் படுத்தாங்கனாலும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாருங்கள், சுகர் வர்றதுக்கு இன்னொரு 500 காரணத்தை சொல்லலாம். எப்படி சரி செய்கிறது? முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பூமி வாங்கினாலும் தெற்கு ஹைட்டாக வைங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க. அதை எந்த பள்ளமும் பூமிக்குள்ளே தண்ணி வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்கள் வீட்டுடைய சமையலறை தென்கிழக்காக இருக்கலாம், ஆனால் தென்கிழக்கில் டைரக்ட் படிக்கட்டு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீச்ச வாசல் இருக்கக்கூடாது. படுக்கும் அறையின் வண்ணம் டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன், சிவப்பு இருக்கக்கூடாது. வீட்டுடைய பூரா வண்ணமும் ஆஃப் ஒயிட் ஆர் ஒயிட் இருக்க வேண்டும். வீட்டின் வடகிழக்கு காற்று வர்ற மாதிரி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அங்கே டாய்லெட், பாத்ரூம், துணி துவைக்காமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சுகர் இல்லாமல் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.